ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேவோட SK25 படத்தோடைய அஃபீஷியல் டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீசர் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ செம்ம மாசம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ எஸ்கே அவர்கள் இதில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா அவர்களை தான் காட்டுறாங்க. ஸோ அதர்வா அவர்கள் ஒரு ஸ்டூடெண்டாக வந்து மாசா நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ரகட் பாயா லுக்லாம் வெறித்தனமா இருக்கு. ஸோ வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து வந்து ஸ்ரீலீலா அவர்கள் ஸோ இவங்களும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தில் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசர்லேயே அவங்க வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி மோகன் அவர்களை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ரவி மோகன் அவர்கள் இந்த ஒரு படத்தில் வில்லனா எப்படி நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் தூக்கி போடுற மாதிரி அந்த சூப்பரா நடிச்சிருக்காரு. சோ கொஞ்சம் கூட பிசரே தட்டாம ஒரு வில்லனி சமாதானம் பண்ணிருக்காரு. சோ சூப்பரா இருக்கு. சோ இதுக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாம் ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா அந்த ஒரு டீசர் வெறித்தனமா இருக்குன்னு தான் சொல்லணும். சோ லாஸ்டா நம்ம எஸ்கே அவர்கள் வெறித்தனமா நடிச்சிருக்காரு. சோ பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான லுக். சோ கூஸ் வம்சமான ஒரு மூமெண்டோட தான் இருக்காரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த காலேஜ்ல இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு லீடரா தான் நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட கதை என்னன்றது உங்களுக்கு தெரியும். சோ ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறதா இந்த ஒரு படத்தோட கதை. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே நம்ம எஸ்கே அவர்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாமே எஸ்கே கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கொண்டுட்டு போயிருக்காங்க. சோ என்னதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமா இருந்தாலும் ஃபுல்லாவே அரசியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து நிறைய ஆக்ஷன் பிளாக் கூட வெறித்தனமா கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் சினிமாவில் ஸோ இனிமே எஸ்கே நம்மளால வந்து காமெடி ஆக்டரை பார்க்கவே முடியாது. ஸோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவை தான் பார்க்க முடியும். ஸோ அமரன் படத்துக்கு அப்புறமா நம்ம எஸ்கேக்கு இப்படி ஒரு சேஞ்ச் வெறித்தனமா நடந்திருக்கு. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான படங்கள்லாம் கொடுக்க போறாரு எஸ்கே. ஸோ அதை நினைச்சா வேற லெவலில் ஹைப்பா இருக்கு. ஸோ எஸ்கே அவரோட லாஸ்டா காட்டின அந்த ஒரு ஃப்ரேம்ன்றது சூப்பரா இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் படம்ன்றது கண்டிப்பா வேற லெவலில் ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு காம்போ தான். ஸோ சுதா கொங்கரா அவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி அவார்ட்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு படத்தை வந்து சூப்பராக எடுப்பாங்க. ஸோ இந்த காம்போ வந்து சூர்யா கூட இணைய வேண்டியது. பட் ஆனால் ஒரு சில காரணங்களால இப்போ எஸ்கே அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா எஸ்கே அவர்கள் தவற விடாம சூப்பராக நடிச்சு வேற லெவலில் சம்பவம் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ ரவி மோகன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கு. ஸோ தென் படத்தோட டைட்டில் வந்து பராசக்தி அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அந்த படத்தில் பக்காவாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ல வச்சு பார்க்கலாம் இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத. செகண்ட் பராசக்தி படத்தில் வந்து அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.